திரைப்படத்தை சார்ந்த ரஜினி, கமல், அஜித், விஷால் போன்ற அத்தனை பேருமே விஜய்க்கு எதிராக நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அந்த இடம் வாடகைக்கு கொடுப்பவர்களும் அரசால், மூர்த்தி அமைச்சரால் மிரட்டப்பட்டு இருக்கிறார். கேரளாவிலிருந்து சேர்கள் வரப்போகிறது. உலகம் சுற்று வாலிபன் இங்கு திரையிடப்பட்டது. அதே போன்ற நிலைமைதான் விஜயினுடைய ஜனநாயகமோ பணநாயகமோ அதே நிலைமைக்கு தள்ளப்படும் என்பதுதான். தாவேக தலைவர் விஜயோட மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவோட படத்தையும் எம்ஜிஆரோட படத்தையும் பயன்படுத்தி இருக்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பின்னணியில் அதிமுக இருக்கிறது. விஜய்க்கு பின்னால் மத்திய அரசான பாஜகவும் இருக்கிறது. இரண்டு பேரும் விஜயை பாதுகாக்கிறார்கள். திமுக மதுரையை நோக்கி தனியார் பேருந்தோ, தனியார் லாரிகளோ, தனியார் வேன்களோ, தனியார் வாகனங்களோ மதுரைக்கு செல்லக்கூடாது என்று மறைமுகமாக உத்தரவு போட்டிருக்கிறது. மதுரையை சேர்ந்த நாற்காலி வாடகைக்கு விடுபவர்களிடம் இதே உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த இடம் வாடகைக்கு கொடுப்பவர்களும் அரசால், மூர்த்தி அமைச்சரால் மிரட்டப்பட்டு இருக்கிறார். கேரளாவிலிருந்து சேர்கள் வரப்போகிறது, கர்நாடகாவிலிருந்து சேர்கள் வரப்போகிறது. தமிழன் விஜய் மாநாட்டுக்கு போகிறவனுக்கு தமிழ்நாட்டிலே அமருவதற்கான நாற்காலிகளே கிடைக்கவில்லை. 2 வருட காலம் மதுரையில் மாநாடு நடத்த முடியாமல் மதுரையிலிருந்து திருச்சிக்கு வந்து, திருச்சியிலிருந்து விழுப்புரம் வந்து, விழுப்புரத்திலிருந்து விக்கிரவாண்டிக்கு வந்து மாநாடு நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. இப்போ 2 வருடம் கழித்து விஜயினுடைய ஆசை மதுரையில் மாநாடு நடத்த வேண்டும் என்று 2 வருடங்களுக்கு முன்பு விரும்பி 2 வருடம் கழித்து இப்போ மதுரையில் மாநாடு நடத்துவதற்காக நாற்காலி இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், வண்டி வாகனங்கள் இல்லாமல், கொடி இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் நீங்க அத்தனை இடையூறுகள். நீங்க திரைப்படத்தை சார்ந்த ரஜினி, கமல், அஜித், விஷால் போன்ற அத்தனை பேருமே விஜய்க்கு எதிராக நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். விஜய் எந்த தொகுதியில் தேர்தலில் நிற்கிறாரோ அதே தொகுதியில கமல் பிரச்சாரம் செய்ய போகிறார். இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் சினிமா நடிகரான உதயநிதி அங்கே பிரச்சாரம் செய்ய போகிறார். அத்தனை நடிகர்களும் விஜய் தொகுதியில களமிறக்க போகிறார்கள். இதெல்லாம் விஜய் தேர்தலில் நிற்கிற பொழுது நடக்கக்கூடிய வேடிக்கைகள், வினோதங்கள். ஆக மாநாட்டுக்கு முன்பு அத்தனை சமூக ஊடகங்களும் திமுகவால் பர்ச்சேஸ் செய்யப்பட்டது. திரைப்பட உலகம் பர்ச்சேஸ் செய்யப்பட்டது. அச்சு ஊடகம், காட்சி ஊடகங்கள் அத்தனையும் திமுகவுக்கு கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. விஜயினுடைய பிரதான எதிரியாக சீமான் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். விஜயை டீ கடைக்காரர், TVK என்றால் டீ கடைக்காரர் என்று அணிலுக்கு ஒப்பிடுகிறார். இந்த கூத்தெல்லாம் இனிமேல் தொடர்ந்து நடக்கும். எம்ஜிஆருக்கு என்ன நடந்ததோ 1972ஆம் ஆண்டு அதே சூழல் தான். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் நீங்க தமிழ்நாட்டில் திரையிடப்பட முடியாமல், டப்பிங் செய்ய முடியாமல், எடிட்டிங் செய்ய முடியாமல், மும்பையிலிருந்து விமானத்தில் வந்து உலகம் சுற்று வாலிபன் இங்கு திரையிடப்பட்டது. அதே போன்ற நிலைமைதான் விஜயினுடைய ஜனநாயகமோ பணநாயகமோ அதே நிலைமைக்கு தள்ளப்படும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல். இவ்வளவு தடைகளை தாண்டி விஜயோட இந்த மாநாடு வெற்றி பெறுமா? இல்ல, விஜய் மாநாட்டுக்கு பின்னால் அதிமுக பலமாக இருக்கிறது. பாஜகவும் தன் பங்குக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த சூழல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை போல் அல்லாமல் வருகிற சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு எதிராக எப்படியாவது வியூகங்களை அமைத்து அதிமுக
பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு விஜய் இந்த கூட்டணியில இணைக்கப்படுவார் என்பதுதான் இந்த விஜய் மாநாட்டில் அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பின்னணியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிற நிலை. காரணம், பாஜகவுடைய பிரதான கொள்கை திமுக எந்த காரணத்திலும் வந்துவிடக்கூடாது. திமுக அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. மிக எளிதிலே 4 மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டை திமுக கூட்டக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கிறது. இது அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. கேரளா முதலமைச்சர், தெலுங்கு தேச முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர், தமிழக முதலமைச்சரை ஸ்டாலின் அவர்கள் நினைத்த நொடியிலே கூட்ட முடியும். இந்த கூட்டணியில மம்தா பானர்ஜி போன்றவர்களாம் இணைந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது பிஜேபிக்கு மிகப்பெரிய இடையூறாக மாறிவிட்டது. அதனால் திமுகவை எப்படியாவது இந்த தேர்தலில் வரவிடாமல் செய்துவிட வேண்டும். அதற்காக என்ன விலை கொடுத்தாலும் கொடுப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. திமுகவுக்கு 5% வாக்குகள் தேவைப்படுகிறது. ஆனால் அது அந்த வாக்கு முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் வாக்கு, கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறது. அதே போன்று 1.25 கோடி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அந்த பெண்கள் வாக்கு 1 கோடி வாக்கை நம்பி இருக்கிறது. இதெல்லாம் திமுகவுடைய விஷன் 200. இதையெல்லாம் தாண்டி விஜயினுடைய 10% வாக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்தால் திமுகவுடைய நிலைமை, கூட்டணி கட்சியினுடைய நிலைமை அத்தனையும் தலைகீழாக போய்விடும். அதனால் விஜயினுடைய வாக்கு வங்கி 10% அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுதான் இந்த மாநாடு. மாநாட்டுக்கு பின்னணியில் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறது என்பது 2026 தேர்தல் முடிந்த பிறகு இந்த செய்தி தெரிய வரும். விஜயோட அரசியல் எடுபடுமா? இல்ல, விஜயுடைய அரசியல் எடுபட்ட காரணத்தினால் திமுகவும் வஞ்சுகிறது, அதிமுகவும் எதிர்பார்க்கிறது. +2 படித்து விட்டு முதல் வாக்காளர்களாக பதிவு செய்யப்படுகிறவர்கள் திமுக அதிமுக ஈர்ப்பதற்கான எந்த கொள்கையோ கோட்பாடுகளும் இல்லை. ஆகையால் அவர்கள் சினிமா கவர்ச்சி. விஜய் அண்ணாவுக்கு தான் எங்க ஓட்டு, ஆண்களும் பெண்களும் 18 வயது நிரம்பியவர்கள். விஜய் படத்திற்கு சினிமா டிக்கெட் வாங்குவதை போல இவர்கள் விஜய்க்கு ஓட்டு போட போகிறார்கள். இது திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும். அதன் காரணமாக முதல் சுற்றில் விஜயகாந்த் வாங்கிய 11% வாக்கை போல விஜயம் 10% வாக்கை வாங்கி தனித்து நிற்க முடியாமல் அதிமுக கூட்டணிக்குள் இணைந்து கொள்வார் விஜயகாந்தை போல.